ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கிறார்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய பரமதகவன் நாம் தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடன் கூட இருந்து என்றென்றும் நம்மை காக்கிறார். எரேமியா 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது, நம் வாழ்க்கையில் மீறுதல் வரும்பொழுது, மீறுதலே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பதற்கு பெயர்தான் பாவம். பாவம் என்றால் என்ன, எது என்று வரையறுக்க நியாயப்பிரமாணம் உதவுகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் எது பாவம் எது பரிசுத்தம் என்றே தெரியாது. எது சரியான செயல் எது தவறு என்றே தெரியாது. வேத வசனங்கள் நம் கைகளில் இல்லை என்றால் எது சரி எது தவறு என்றே தெரியாது. வேத வசனத்தை படிக்காதவர்கள் தங்கள் இருதயத்தில் தங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ, எந்த எண்ணம் வருகிறதோ அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பரிசுத்தம் எது பாவம் எது என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அதற்கு பெயர் மனம் போன போக்கில் வாழ்வது. அந்த மனிதனை பொல்லாத ஆவிகள் ஆளுகை செய்து வழி நடத்தும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வெளியில் இருந்து பொல்லாத ஆவிகள் தவறான வழிகளை, தீய மனிதர்கள் அவர்களை தீமையான காரியங்களில் வழி நடத்துவார்கள். அதாவது ஒரு மனிதன் கர்த்தரை அறியாமலும் கர்த்தருடைய வசனத்தை அறியாமலும் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி அவன் பாதை இருக்கும்? வாழ்க்கையில் அவன் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் அவன் குடும்பத்தாரை பார்த்தோ அல்லது உறவினர்களை பார்த்தோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்தோ முக்கியமான முடிவுகள் எல்லாம் அப்படிதான் எடுப்பார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் அதை நானும் செய்கிறேன் என்று. படிக்கிற புத்தகங்களை வைத்தோ, சினிமா டிராமா போன்ற காரியங்களை வைத்தோ, எதை வைத்தாவது யார் என்ன செய்தார்களோ அதை பார்த்து இவர்கள் பின்பற்றுவார்கள். அது சரியானதா அது தவறா என்று தெரியாது. ஒரு மனிதன் பொய் பேசி ஒரு வியாபாரம் செய்கிறான் என்றால் அவன் செய்வது சரி என்றே மற்றவர்கள் சொல்லுவார்கள். அவர்களும் பொய் பேசுகிறவர்களா இருக்கும் பொழுது பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது, வியாபாரத்தில் பொய் சொன்னால் தவறில்லை என்று சொல்வார்கள். அதை கேட்கிற ஒரு வாலிபன் என்ன செய்வான்? அதை கேட்டே வளர்கிறவன் வாலிபன் ஆகிறான். அவனும் ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது அவனும் பொய்களை சொல்லுவான். ஏனென்றால் அது தவறல்ல என்று அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அது போல எது சரி எது தவறு என்று நாம் தெரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து அதனால் ஏற்படும் பாவங்களும், இப்படி ஒரு வியாபாரி பொய் சொல்லி ஒரு தவறாக விலையை விற்கிறார், ஒரு பொருளை விற்று போடுகிறார், அதனால் பலர் பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது ஒரு மனிதனை பாதிக்கப்படுகிறான் என்றால் அவன் சபிக்கிறான், ஐயோ என்னை ஏமாற்றி விட்டானே இந்த வியாபாரி என்று. அப்பொழுது அந்த சாபம் இவனுக்கு, இந்த வியாபாரிக்கு துன்பத்தை கொண்டு வரும். அதை நிமித்தம் இவனும் துன்பப்படுவான். இவன் அறியாமல் செய்தான் என்றாலும் அதற்குரிய விளைவை இவன் அனுபவித்து தீர வேண்டும். இப்படிதான் பலர் தங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். சரி, இதற்கெல்லாம் என்ன முடிவு? முடிவு என்ன? சரியான வழிதான், தீர்வுதான் என்ன என்றால் வேத வசனத்தை படிப்பதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வசனங்களாகிய வேத வசனங்களை படித்து புரிந்து கொண்டு கடைபிடித்து நடப்பதுமே நம் வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு போகும். நம் வாழ்க்கையில் நன்றாய் இருக்க, செழிப்பாய் இருக்க, சமாதானமாய் இருக்க, நீதியின் பாதையில் நடக்க கர்த்தருடைய வசனம் தேவை. கர்த்தருடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாய் மாறி கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரில் அன்பு கூர்ந்து அந்த வசனங்களை கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு நடக்கும். நன்மையே நம் வாழ்க்கையில் நடக்கும். தீமைகள் நம்மை விட்டு அகலும், துன்பங்கள் மறைந்து போகும், சமாதான வாழ்வை கண்களால் காண முடியும். அப்படிப்பட்ட நல்வாழ்வை நாம் தேடுவோம். இந்த வேத பகுதியில்
எரேமியாவின் காலத்தில் பாபிலோனின் ராஜா எருசலேமுக்கு வந்து யுத்தம் செய்து கொண்டு இருக்கும்போது நடந்த சம்பவம். இஸ்ரவேலர்கள் எல்லாம் அதுவரைக்கும் தங்கள் இனத்தாராகிய யூதர்களையே அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். இது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான செயல். கர்த்தர் இப்படி செய்யாதிருங்கள் என்று வேத வசனத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இவர்கள் தங்கள் ஜனங்களையே யூதர்கள் அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். தங்கள் வீடுகளை வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகவும் வைத்திருந்தார்கள். கர்த்தர் என்ன சொல்லியிருந்தார்? அப்படி இருந்தால் 6 வருடங்கள் கழித்து 7ஆம் வருடத்தில் அவர்களிடத்தில் எந்த பணமும் பெறாமல் நீங்கள் விடுதலையாக்கி விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். ஆனால் இவர்கள் செய்யாமல் இருந்தார்கள். சிதேக்கியா ராஜா எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை உடன்படிக்கை செய்ய சொல்லுகிறார். இப்படி செய்ய மாட்டோம், நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று தங்களிடத்தில் அடிமைகளாக வைத்திருந்தவர்களை நாங்கள் விடுதலையாக்கி விட்டு விடுவோம் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை செய்ய சொன்னார். அதன்படியே ஜனங்கள் செய்தார்கள், தங்கள் அடிமைகளையும் விட்டு விட்டார்கள். ஆனால் அதன் பின்பு என்ன நடந்தது? அனுப்பி விட்டார்கள், ஆனால் மீண்டும் அவர்களை மீண்டும் அழைத்து வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகவும் ஏற்படுத்தி கொண்டார்கள். மீண்டுமாக இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தவறு செய்தார்கள். இது நிமித்தமாக கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. அதாவது தாங்கள் அடிமையாக வைத்திருந்த ஜனங்களை அனுப்புவது போல அனுப்பிவிட்டு மீண்டுமாய் அவர்களை அழைத்தனுப்பி வேலைக்காரிகளாகவும் பழையபடியே வைத்துக் கொண்டார்கள். இது தவறான காரியம். இதை செய்தார்கள். இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வருகிறது. இவர்கள் செய்வதை எல்லாம் பார்த்துவிட்டு கர்த்தர் பேசுகிறார். எரேமியாவிடத்தில் சொல்லுகிறார், நீ போய் அவர்களிடத்தில் சொல்லு, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணின போது நான் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன். உங்கள் சகோதரராகிய எபிரேயர்கள் யூதர்கள் உங்கள் சகோதரர்கள், அவர்களை நீங்களே அடிமைப்படுத்த கூடாது. அவர்களுக்கு நீங்கள் விடுதலை சொல்ல வேண்டும். அவர்களை அடிமைப்படுத்த கூடாது. எப்பொழுதும் உன் இனத்தை நீ அடிமைப்படுத்த கூடாது. அவர்கள் என் ஜனங்களா இருக்கிறார்கள், அவர்கள் அடிமைப்படக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். இதன் பொருள் என்னவென்றால், எல்லோரும் யூதர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஜனங்கள், இஸ்ரவேலர்கள். அவர்கள் அடிமைப்படுவதை கர்த்தர் விரும்ப மாட்டார். இன்றும் கூட நாமும் அப்படிதான். எந்த மனிதனுக்காகிலும் அல்லது எந்த ஒரு காரியத்திற்காகிலும் நாம் அடிமைப்படுவதை கர்த்தர் விரும்புவதில்லை. உதாரணத்திற்கு, ஏதாவது ஒரு மனிதனிடத்தில் அடிமையாகி நீ இல்லாவிட்டால் நான் வாழ மாட்டேன் என்று சிலர் சொல்வதுண்டு. என் தாய் இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது, நான் இறந்து விடுவேன் என்று சொல்வார்கள். மொத்தமாக ஒரு தாய்க்கு அடிமையா இருப்பார்கள். கணவனுக்கு அடிமையா இருப்பது, கணவன் இல்லை என்றால் நான் உயிரையே விட்டு விடுவேன், என் மனைவி இல்லை என்றால் நான் உடனே உயிரை விட்டு விடுவேன். இப்படி பல உறவுகளில் என் நண்பன் இல்லை என்றால் நான் உயிரையே விட்டு விடுவேன். இப்படி நினைப்பது ஒரு மனிதனுக்கு நாம் அடிமையா இருக்கிறோம் என்று பொருள். அதுவும் அடிமை கட்டு. அப்படிப்பட்ட கட்டிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். தவறு. இது அடிமைத்தனம். அதே போல நாமும் பிறரை அடிமைப்படுத்த கூடாது. ஒருவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவர்களை அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்வது, இதுவும் ஒரு வஞ்சகம், சாத்தானின் தந்திரம். சில மனிதர்கள் இருப்பார்கள், எப்பொழுதும் நாம் அவர்களை சார்ந்தே இருக்கும்படியாக சூழ்நிலைகளை உருவாக்கி விடுவார்கள். இல்லை என்றால் கனிவாக பேசி அன்பாக உருகுவார்கள். அதை நம்பி நாம் ஏமாந்து போவோம். உண்மையான அன்பு இருக்காது. ஆனால் அவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி விடுவார்கள். நாம் நேசிக்கிறேன் என்று சொல்லி அடிமைப்படுத்தி விடுவார்கள். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்கு எந்த மனிதனுக்கும் இன்னொரு மனிதன் அடிமையாவதை கர்த்தர் விரும்புவதில்லை. அதிலும் கர்த்தருடைய ஜனங்கள் அடிமையாவதை கர்த்தர் விரும்புவதே இல்லை. இதை முதலில் புரிந்து கொள்வோம். அதே போல பொழுதுபோக்கு காரியங்களுக்கு அடிமையாவது, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவது, கிரிக்கெட், டிவி, மற்ற விளையாட்டு காரியங்கள், பொழுதுபோக்கு காரியங்கள், அரட்டை பேச்சு, தேவையற்ற காரியங்கள், சீட்டாட்டம், போதை போன்ற பலவிதமான அடிமைப்படுத்தும் காரணிகள் உலகத்தில் இருக்கிறது. இது எதற்கும் நாம் அடிமைப்படக்கூடாது. அப்படி என்றால் சொன்னால் எல்லாம் அப்படியே கேட்க முடியாது.
அடிமைப்படக்கூடாது என்றால் நாம் அடிமைப்படாமல் இருந்து விட மாட்டோம். ஏதோ ஒரு வழியில் அடிமையாக தான் இருப்போம். வேத வசனங்கள் நம் இதயத்திற்குள் வந்தால்தான் அந்த கட்டுகள் விலகும். அடிமைத்தனம் நம்மை விட்டு போகும். யாருக்கும் அடிமையாகாமல் சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, நாம் நினைத்ததை நாம் முடிவெடுத்து, தெளிவாய் முடிவெடுத்து, சரியானதை முடிவெடுத்து, நீதியாய், நியாயமாய், சுதந்திரமாய் செயல்பட முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள், வேத வசனத்தை கற்றவர்கள், வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களால் தான் சுதந்திரமாய் வாழ முடியும். மற்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டுதான் இருப்பார்கள். அடிமைத்தனம் என்பது பொல்லாதவனின் தந்திரம். அவன் அடிமைப்படுத்தும் குணம் உடையவர். கர்த்தர் அடிமைத்தனத்திற்கு விரோதமானவர். சுதந்திரமாய் தன் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். தன்னை நேசிப்பதை கூட, தன் கட்டளைகளை கை கொள்வதை கூட கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? என் கட்டளையை கை கொள்ளுங்கள் சொல்லவே இல்லை. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை நேசித்து மனப்பூர்வமாய் என் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்தாயானால், என் கட்டளைகளை கை கொண்டாயானால், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை என் ராஜ்யத்திற்குள் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். அவர் முதலில் எதிர்பார்ப்பது நாம் முழு மனதோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அதன் பின்பு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை. அன்புதான் பிரதானம். நாம் கர்த்தருக்கு நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்பதற்காக வேதம் சொல்லுகிறது அல்லவா, ஒரு வசனம் உண்டு. நம் உடலையும் சுட கொடுத்தாலும், அக்கினிக்கு நாம் இரையாக்கினாலும், அன்பில்லை என்றால் அதை ஒரு பயனும் இல்லை. தியாகம் செய்கிறேன் என்று எதை வேண்டும் என்றாலும் கொடுக்கலாம். அன்பு இல்லாமல், கர்த்தரை நேசிக்கிற பரிசுத்த அன்பு இல்லாமல் நாம் எந்த தியாகம் செய்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு முழு அன்பை செலுத்த வேண்டும். அதை முழு மனதோடு செலுத்த வேண்டும். கர்த்தரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அடிமைத்தனம் கர்த்தருக்கு பிடிக்க. இங்கே இஸ்ரவேலர்கள் ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்தினார்கள். சிதேக்கியா ராஜாவுடன் முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்தும் அதை மீறி மீண்டும் அடிமைப்படுத்தினார்கள். இது நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டார். எகிப்து தேசத்திலிருந்து வரும்பொழுது உங்கள் முன்னோர்களுக்கு நான் சொல்லி இருந்தேன், உங்கள் ஜனங்களை, உங்கள் சகோதரர்களை நீங்கள் அடிமைப்படுத்தாதிருங்கள். அப்படி அடிமைப்படுத்தி இருந்தால் 7ஆம் வருடத்தில் விடுதலையாக்கி விட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். அதை எதையும் யாரும் கேட்கவில்லை. இஸ்ரவேலர்கள் அந்த வசனங்களை கடைபிடிக்கவில்லை. நீங்கள் அனுப்புவது போல உங்கள் வேலைக்காரர்களை அனுப்பிவிட்டு மாறாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி மீண்டுமாய் அவர்களை அடிமையாக அழைத்துக் கொண்டீர்கள். இப்படி செய்தீர்களே என்று கர்த்தர் கேட்கிறார். இப்படி நீங்கள் செய்ததினால், கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இப்படி செய்ததினால், என் வார்த்தைக்கு நீங்கள் மீறி நடந்ததினால், விடுதலை சொன்ன விஷயத்தில் என் வார்த்தையை கேளாமல் போனீர்கள். அதனால் நான் உங்களை கொள்ளை நோய்க்கும் பட்டயத்திற்கும் பஞ்சத்துக்கும் ஒப்பு கொடுப்பேன். இப்படிப்பட்ட விடுதலையை உங்களுக்கு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து நியாயத்திற்கு பெற்றுக் கொண்டார். நீங்கள் உங்கள் சகோதரருக்கு விடுதலையை கொடுக்கவில்லை அல்லவா? கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றினீர்கள் அல்லவா? அப்படி நீங்கள் செய்ததினால், மாறாட்டம் செய்ததினால், இந்த 3 விதமான மனிதனுக்கு வரும் துன்பங்கள் 3 பிரிவுகள். ஒன்று பஞ்சம், பட்டயம், கொலை. இந்த 3 விதங்களும் உன்னிடத்தில் வரும். இது சாத்தானின் முக்கூர் உள்ள ஆயுதம். பொல்லாதவன் கையில் அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார்கள். பொல்லாதவன் 3 கூறுகள் உள்ள ஆயுதம் வைத்திருப்பான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான துன்பத்தை மனிதனுக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் பூமியின் ராஜ்யங்களில் எல்லாம் நீங்கள் அழைந்து திரியும்படியாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் தாங்கள் செய்த தவறு நிமித்தம் கர்த்தரிடத்திலிருந்து சாபத்தை பெற்றுள்ளார்கள். ஆதாம் ஏவாள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாக்கள் அவர்கள் சாபம் பெற்றார்கள் தவறு செய்து. அதே போல இஸ்ரவேலர்களும் எரேமியாவின் காலத்தில் கர்த்தரிடத்தில் சாபத்தை பெறுகிறார்கள். 3 விதமான துன்பங்களும் அலைந்து திரியும் பூமியின் தேசங்கள் எல்லாம் அலைந்து திரிகிற அலைச்சலை உங்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். உலகெங்கும் சிதறடிக்கப்படுவார்கள் இஸ்ரவேலர்கள்.
அங்கு போய் தங்கி அந்த தேசத்தின் மக்களாகவே வாழத் தொடங்குகிறார்கள். இவர்களுக்கென்று தனியான ஒரு தேசம் இல்லாதபடிக்கு மாறிவிட்டது. முதலில் உலகெங்கும் இருந்து ஒரு ஜனத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார், ஆபிரகாம் ஐயாவை. அவர்கள் மூலம் பழுகி பெருகி வந்த ஜனங்களை உலகம் எங்கும் சிதறடிக்க பண்ணுகிறார். இவர்கள் செய்து தவறு நிமித்தம் இப்படி நடக்கிறது. இப்பொழுது அங்கெல்லாம் உலகெங்கும் பரவின இஸ்ரவேலர்கள் நாமும் இஸ்ரவேலர்களாக இருக்கலாம் பிறப்பின்படியும் ரத்தத்தின்படியும். ஏனென்றால் நமக்கு தெரியாது, அந்த காலத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் 2500 வருடங்களாக. அதனால் எந்த தேசத்திலிருந்து எந்த முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் வந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு முன்பாக சிதேக்கியா ராஜா சொன்ன உடன்படிக்கையை செய்தார்கள். எங்கள் சகோதரர்களாகிய அடிமைகளை நாங்கள் விட்டு விடுவோம் என்று, விடுதலை தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதை செய்யாமல் மீறினார்கள். அவர்கள் எப்படி உடன்படிக்கையை மீறினார்களோ, அதாவது அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது, இன்றும் இது பின்பற்றப்படுகிறது பல ஜனங்கள் மூலமாக. உடன்படிக்கை என்றால், உடன்படிக்கை செய்வது என்றால், அக்கினி ஒரு இடத்தில் அக்கினியை ஒரு சிறிய ஒரு குழி போல ஒரு பகுதி ஏற்படுத்தி அதில் குச்சிகளை போட்டு அக்கினியை வரவழைப்பார்கள், நெருப்பை மூட்டுவார்கள். அந்த நெருப்பின் மேல் பலிக்கான ஒரு மிருகத்தை வெட்டி இரண்டாக பிளந்து அதில் வைப்பார்கள். பலி கொடுக்கும் முறை, உடன்படிக்கை செய்யும் முறை இது. ஆபிரகாம் ஐயாவின் காலத்தில் இது நடந்தது. எலியாவும் இப்படி பலி கொடுத்திருக்கிறார். இன்றும் பல திருமணங்களில் இப்படி அக்கினியை வளர்த்து அதில் செய்வார்கள். அது உடன்படிக்கைக்கான அடையாளமாய் இருக்கிறது, ஒரு அடையாளம், ஒரு செயல். அது இப்படி ஒரு கன்று குட்டியை வெட்டி இரண்டாக பிளந்து அதை பலி செலுத்துவது போல எனக்கு முன்பாக நீங்கள் உடன்படிக்கை செய்து மீறிவிட்டீர்கள். அதனால் அந்த துண்டங்களின் வழியாய் கடந்து போகிற கன்று குட்டியை போல, அதாவது அவர்கள் செய்த தவறுக்கு ஏற்ற தண்டனை, அந்த உடன்படிக்கையின் முறைமையின்படி ஒரு பலி செலுத்தி அந்த சரீரத்தை, அந்த கன்றுக்குட்டியை இரண்டாக பிளந்து அந்த நடுவில் நடந்து போகிறார்கள். இதுதான் உடன்படிக்கையின் அடையாளம். அது போல உங்களை நான் கடந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். கன்றுக்குட்டியின் துண்டங்களின் நடுவே கன்றுக்குட்டியை வெட்டி பலி கொடுத்திருக்கிறார்கள். அதன் வழியே கடந்து போகிறார்கள். உடன்படிக்கை செய்யும் ஒரு வழிமுறை அது. மிருகத்தை கொன்று அதன் சரீரத்தை வைத்து அதன் நடுவே நடந்து போவது, இப்படி செய்வது அவர்களுக்கு வழக்கமாக இருந்திருக்கிறது, அந்த காலத்தில் பின்பற்றின முறை. அதை போலவே நானும் உங்களை கடந்து போக பண்ணுவேன். அதாவது இஸ்ரவேலில் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் தேசத்தின் ஜனங்களையும் ஆசாரியர்களையும் அப்படியே செய்து எருசலேமிலிருந்து நான் பண்ணுவேன். இப்படி அவர்கள் என் வார்த்தையை மீறியதினால் இவர்கள் எல்லோரையும், எருசலேமின் பிரபுக்கள், ராஜாக்கள், பிரதானிகள், ஆசாரியர்கள், சகல ஜனங்கள், இவர்களை எல்லாம் நான் அவர்களுடைய சத்துருக்களின் கையில், எதிரிகளின் கையில், அதாவது நேபுகாத் நேச்சாரின் கையில், பாபிலோனின் ராஜாவின் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன். அவர்களுடைய எதிரிகளின் கையிலும், அவர்களை கொல்ல யார் அடைகிறார்களோ அவர்கள் கையில் நான் ஒப்பு கொடுத்துடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லா தவறும் தானாக செய்து செய்து கர்த்தரிடத்தில் தண்டனையை பெற்றுக் கொள்வதே ஜனங்களின் வழக்கமாயிருக்கு. இன்றும் இப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று நிதானித்து பார்ப்போம். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் புரிந்துவிட்டார். இப்படி நான் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களுடைய பிரேதங்கள் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இரையாகும். மிருகங்களும் பறவைகளும் வந்து கொத்தி தின்னும். இவர்களை அந்த எதிரி ராஜாக்கள் கொன்று போடுவார்கள். இவர்கள் சரீரங்கள் பறவைக்கும் மிருகங்களுக்கும் இரையாகும் என்று இவ்வளவு கொடுமையான ஒரு நிலை வருகிறது. தாங்களே ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வதின் விளைவை அனுபவிக்கும் போதுதான் நாம் செய்த பாவம் எப்படிப்பட்டது, எவ்வளவு பலமானது என்பதை நாம் புரிந்து கொள்வது. பாவம் செய்யும் போது அதன் வலி புரியாது, அது எவ்வளவு மோசமானது என்று தெரியாது.
ஆனால் அதன் தண்டனையை அனுபவிக்கும் போதுதான் நாம் செய்த தவறு எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு நாம் தீமையான காரியத்தை செய்திருக்கிறோம் என்பது புரியும். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவனுடைய பிரபுக்களையும் அவர்களுடைய சத்துருக்களின் கைகளிலும் அவர்களுடைய பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை விட்டு பேர்ந்து போன பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலும் நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். சிதேக்கியா ராஜா அவனுடைய பிரபுக்களை போலும். இப்படியாக உங்கள் சத்துருக்களை நான் கட்டளை கொடுத்து உங்களுக்கு விரோதமாக திரும்பி வர பண்ணுவேன். உங்கள் எதிரிகளை உங்களிடத்திற்கு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதை பிடித்து எருசலேமை பிடித்து அதை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். எருசலேமை அக்கினியினால் சுட்டெரிப்பார்கள். அங்கே ஒருவரும் குடியிராதபடிக்கு பாழான பட்டணமாய் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலர்கள் செய்த மகா பாவத்தினால், கர்த்தருடைய வார்த்தையை மீறியதினால் இந்த கொடுமையான தண்டனையை பெற்றுக் கொண்டார்கள். எருசலேம் நகரம் அழைக்கப்படுகிறது. யூதாவின் பட்டணங்களையும் ஒருவரும் குடியிராதபடிக்கு அதை பாழாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய இந்த எருசலேமின் நிலைதான் இன்றைய கர்த்தருடைய பிள்ளைகளின் நிலை. அக்கிரமம் செய்து 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 கோபம் ஊட்டிக் கொண்டே நாம் இருந்து கடைசியில் நம் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் வரவழைத்துக் கொண்டிருந்தோம். எல்லா விதமான போராட்டங்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு எத்தனை பேர் மருத்துவமனையிலும் தினந்தோறும் மாத்திரைகளையும் மருந்துகளையும் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். யோசித்து பார்ப்போம். எதனால் இந்த பாடுகள் நமக்கு வருகிறது? நம்முடைய பேர்தல்களை நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம். கர்த்தர் அதை விரும்பி நமக்கு கொடுக்கவில்லை. நாம விலை கொடுத்து வாங்கி இருக்கிறோம். நம் துன்பங்களை நாமே விலை கொடுத்து வாங்குகிறோம் என்பதே முக்கியமான சத்தியமான வார்த்தை. நாம் தான் வாங்குகிறோம். நாம் பாவம் செய்து கர்த்தருக்கு விலை கொடுக்கிறோம். அது நிமித்தம் நமக்கு துன்பம் வருகிறது. எங்கேயோ இருக்கிற சாத்தானை நாம் வா வா என்று அழைத்து நம் வாழ்க்கையில் விட்டுக் கொள்ளுகிறோம். அவன் நம்மை ஆட்டி படைக்கிறான். வியாதியாக, பற்றாக்குறையாக, பிரச்சனைகளாக, நிம்மதி இல்லாமல் நம்மை மடக்குகிறான். நம் வீட்டில் நாம் தான் அவனை சேர்த்துக் கொள்கிறோம். நம் இருதயத்தில் அவனை நாமே சேர்த்துக் கொள்கிறோம். அவன் போய் கொண்டிருக்கிறான். நாம கூப்பிட்டு அழைத்து நமக்குள் வைத்துக் கொள்கிறோம். பின்பு துன்பத்தை கண்டு ஐயோ ஐயோ என்று கதறினால் என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு செவி கொடுத்து அவர் வார்த்தையை மீறாமல் கீழ்ப்படிந்து நடந்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று சமாதானமாய் வாழலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படுவதை கற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட நம் இருதயத்தை பரிசுத்தமாக்குவோம். வேத வசனங்களால் தினந்தோறும் வேதத்தை தியானித்து தினமும் 1 மணி நேரமாவது 4-5 அதிகாரங்கள் படித்தால் கூட வருடத்தில் ஒரு முறை முழு வேதாகமத்தையும் படிக்கலாம். அப்படி படித்து கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் எழுதி கொள்வோம். வாழ்க்கையை அதன்படி நடத்தும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். நான்